ரம்ஜான் பண்டிகையிலே 600 கோடி டார்கெட் வைக்க முடிந்ததா மதுவை விற்பதில்? எந்த இஸ்லாமியாவது மதுக்கடைகளே நின்று மதுவை வாங்குகிற காட்சியை உங்களால் பார்க்க முடிந்ததா? அந்த மதுக்கடைகள வாசல்ல கூட்டம் கூட்டமா நின்னாங்களே, அது போல ஒரு மதுவுடைய வியாபாரத்தை ரமலானில் ஏன் அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை? பக்ரீத் பண்டிகையில் ஏன் அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை? முஸ்லிம் இடத்துல காசு இல்லையா? ஒரு குவார்டர் வாங்கி குடிக்கிறதுக்கு, ஒரு ஆஃப் வாங்கி அடிக்கிறதுக்கு, அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு முஸ்லிம் இடத்துல காசு இல்லையா? ஏன் அரசாங்கத்தால கல்லாகட்டம் உள்ள மதுவை காட்டி 6800 மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்கு, தெருக்கு தெருவு திறந்து வச்சிருக்கு, ஏன் முஸ்லிம் ஊர்கள்ல முஸ்லிம் வாங்கி குடிக்கிற? எது அவனை தடுத்துச்சு? சட்டமா? எது தடுத்தது? முகமது நபி அவர்களுடைய போதனை தான் தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். முகமது நபி அவர்களுடைய போதனையை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் அவன் மது குடிக்க மாட்டேங்கிறானே,